முதலமைச்சர் சுகாதாரத்துறை அமைச்சர் மாதிரி பிரிச்சு 15-20 ஆண்டுகளா கொட்டிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு முறையும் அதை போராடி தடுப்பது, அந்த பாரவுந்துகளை தடுக்கிறது, போராடுறது, இதை நாங்கள் அப்ப இருந்தே செய்து கொண்டிருக்கோம். அதுல பொள்ளாச்சி அந்த எல்லை பகுதியில் தான் அதிகமாக கொட்டிட்டு இருந்தோம். அப்புறம் நம்ம போராடி தடுத்து அது பிரச்சனையான போது அவங்களே நிலத்தை இங்கே வாங்கி 10 ஏக்கர் 5 ஏக்கர்னா அந்த நிலங்களில் கொட்டும்போது எங்கள் சொந்த இடத்துல கொட்டுறோன்னு. இப்போ ஒவ்வொரு முறையும் நீங்கள் அந்த கன்னியாகுமரி பகுதியில் கொட்டும்போதெல்லாம் நம்ம கட்சி பிள்ளைங்கள் போய் தடுத்து வண்டியை இந்த வீட்டை கூட தடுத்து சண்டை போட்டதெல்லாம் இருக்காது. வலைவெளியில் இருக்கு, நீங்கள் பார்த்து. நம்ம அதிகபட்சமாக காவலர்கள்ட்ட நம்ம புகார் அளிக்க முடியும். ஆனால் இந்த நடவடிக்கை எடுக்கல. ஒரு கேள்விதான், சோதனை சாவடிகளை தாண்டி தான் அந்த குப்பை வருது. அதை எப்படி அனுமதிக்கிறாங்கங்கிறது தான் தெரியல. இப்போ நீங்கள் கேரளாவில் போய், நான் சொல்கிறதுக்காக போங்க, நம்ம சாதாரணமாக ஒரு கோத்தலை தூக்கி அந்த சாலையில் போடுங்க, மக்களே வந்து அவங்கள சண்டை போடுவாங்க, அடிப்பாங்க, மீட்டிங் போச்சு. நான் பல முறை பேசியிருக்கேன், பல மேடைகளில் குறிப்பிட்டு பேசி, என்னுடைய வளங்களை எல்லாம் வெட்டி எடுத்துட்டு போக அனுமதிச்சுட்டு அவங்களுடைய குப்பையை கொண்டாந்து கொட்டு. அதுவும் மக்கும் குப்பைகள் அல்ல, மருத்துவ கழிவுகள், குறிப்பாக புற்றுநோய் மருத்துவமனையின் கழிவுகள். இது எப்படி அந்த ஊசி அது இதெல்லாம் கொண்டாந்து என் நிலத்துல கொட்டிட்டு போனால் எப்படி அது பாருங்க. இன்னைக்கு நாங்கள் ரொம்ப சத்தம் போட்டு அது பிரச்சனையான பிறகு ஆய்வு செய்கிறது யாரு தெரியுங்களா? அந்த ஊர் அதிகாரிகள் வந்து அது ஒன்றும் ஆபத்தானது இல்லை அப்படின்னா உன் ஊர்லேயே கொட்டிக்கலாம்ல. அதை நீ கடவுளின் தேசம்னா நாங்கள் என்ன கன்றாவி தேசமோ? என் வளங்கள்லாம் உனக்கு வந்துடும், மலையை வெட்டி எடுத்துட்டு போயிடுவேன், மண்ணை ஏற்றிட்டு போயிடுவேன், குப்பையை கொண்டாந்து என்கிட்ட கொட்டிடுவீங்களா? இதை கேட்க வேண்டியது ஆள் யாரு? கேட்டு தடுத்துக்க வேண்டியது யாரு? இந்த ஆட்சியில் இல்லை, போன ஆட்சியிலேருந்து இதான் நடக்குது. கண்டுகொள்றது எப்படி சொல்லுவாங்கல்ல, குடும்ப தலைவிக்கு 1000 கொடுத்தோம், அப்புறம் புரட்சி பெண்ணுன்னு ஒரு 1000 கொடுத்தோம், அப்புறம் தமிழ் மகன் ஒரு 1000 கொடுத்தோம். இதை தவிர வேற ஏதாவது பேசுவாங்களான்னு இந்த பரணி பாடுதான்னு பார்ப்போம். கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தவனுக்கு 10 லட்சம் கொடுத்தோம். விவசாயி செத்தா அல்லது இராணுவத்திலிருந்து வந்து நாட்டின் பாதுகாப்பு போய் செத்தா அவனுக்கு ஒன்றும் கொடுக்கல. நாங்கள் அதெல்லாம் சொல்லுவாங்கல்ல. நாடே வெள்ளத்தில் தென் மாவட்டம் வட மாவட்டம்லாம் நாசமாகி போச்சு. முதல்லையாவது ஒவ்வொரு இதில் சென்னையில் தூத்துக்குடியில் சேதத்துக்கெல்லாம் ஒரு 6000 எல்லாருக்கும் போச்சான்னு இல்லை, கொடுத்ததையாவது 6000 கொடுக்குறோன்னா சொல்லி கொடுத்தவங்களுக்கு. அது இப்போ வட மாவட்டத்தில் இவ்வளோ பெரிய சேதத்தை வேளாண்குடி மக்கள் சந்தித்து எல்லா விளைநிலங்களும் பால்பட்டு இருக்கும்போது 2000 ரூபா அறிவிக்கிறீங்க. அதுவும் ஒன்றும் பல பேருக்கு போய் சேரல. ஆட்சியில் என்ன சாதனைன்னு அவங்க சொல்லுவாங்கன்னு ஒரு தடவை நான் அந்த பரணியை கேட்க ரொம்ப ஆர்வமாக தான் இருக்கேன். அது எப்படி அந்த பரணி பாடப்படுதுன்னு தான் ஒரு தடவை பார்த்துக்கோங்க. நீதிமன்ற வாசல்ல கொலை, மருத்துவமனைக்குள்ள கொலை, அப்புறம் பள்ளிக்கூடத்துல பாடம் நடத்திக்கிட்டு இருக்க ஆசிரியர் கொலை, எல்லா கொலைகளையும் இப்போ ஆம்ஸ்டாங் கொலை, தம்பி ஆம்ஸ்டாங்குடைய கொலை, நேற்று பாளையங்கோட்டை அந்த திருநெல்வேலியில் நடந்த கொலை எல்லாம் பார்க்குற ஒருத்தர், இப்போ நீங்களோ நானோ அல்லது என்ன குடும்பத்து ஒரு நம்ம மக்கள் என்ன மனநிலையில வெளியில வருவாங்க? எப்படி 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 என்ன பாதுகாப்பு இருக்கும் அவங்களுக்கு? தெருவில் போனா உயிரோட வீட்டுக்கு வருவான்னு தெரியாம எப்படி நாட்டு மக்கள் வாழும்? கேட்டா சட்டம் ஒழுங்கு சிறப்பா இருக்கு, இது காவல்துறையின் பொற்காலம் ஒண்ணு, இது எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாத ஆட்சியை நான் நடத்துறேங்கிறது ஒண்ணுதான் உங்ககிட்ட கேட்பேன். உங்க மனச்சான்று தொட்டு நீங்க இது பதில் சொல்லணும். அறிவை வளர்க்கிற அறிவு கருவறையில் அறிவை வளர்க்கிற ஆசிரியர் பெருமக்கள், அறிவார்ந்த சமூகத்தை உருவாக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள், பேராசிரியர் பெருமக்கள் பல்வேறு கோரிக்கைகளை வச்சு வீதிக்கு வந்துட்டோம். ஒரு நாட்டில் ஆகச்சிறந்த வளமே அறிவு வளம். அந்த அறிவை வளர்க்கிற ஆசிரியர் பெருமக்கள், பகுதி நேர ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் கேட்கிறாங்க. தேர்வு 14,000 ஆசிரியர்கள் தேர்வு எழுதிட்டு ஆசிரியர் தேர்வு தேர்ச்சி பெற்ற ஆசிரியர் பெருமக்கள் எங்களுக்கு பணி நியமனம் செய்யுங்க. 14 வருஷம்னா அப்புறம் அதுக்கப்புறம் அவங்களுக்கு காலம் போயிடுச்சு, வயசு போயிடுச்சுன்னு கடத்தி விடுறது. ஏற்கனவே இருக்கிறவங்க சம வேலை சம சம்பளம் கொடுங்கிறாங்க. நாங்கள் இருக்கிறது மற்ற நிரந்தர ஆசிரியர் பெருமக்களுக்கு என்ன பணியோ அதை தான் செய்கிறோம். அந்த ஊதியத்தை எங்களுக்கு தாங்க, சம வேலை
சம ஊதியம் அப்படின்னு ஒரு போராட்டம் நடக்குது. செவிலியர்கள் உங்களுக்கு தெரியும், கொரோனா நேரத்தில் தேவதைகளா தெரிஞ்சவங்க இப்ப தேவையில்லாதவங்களா தெரியுறாங்க. அவங்க கோரிக்கை வச்சு வீதி. உயிர்காக்கிற மருத்துவ பெருமக்கள் வீதிக்கு வந்து போறாங்க. உலகத்துக்கு உணவளிக்கிற வேளாண் பெருங்குடி மக்கள், எங்க அப்பா சொல்றாரு, 2 தாய், ஒரு தாய் பெற்ற தாய் தந்தை, இன்னொரு தாய் உணவளிக்கும் விவசாயி. அவன் உயிரளிக்கிறான், அவன் உணவளிக்கிறான். உணவு இல்லாம உயிர் இருக்க முடியாது. அப்ப 2 தாய். அப்படி தாயாக இருக்கக்கூடிய விவசாய பெருங்குடி மக்கள் வீதியில வந்து போறாங்க. மீனவ குடிகள் வீதியில் வந்து போராடுறாங்க. மாணவர்கள் வீதியில் வந்து போராடுறாங்க. போக்குவரத்து தொழிலாளர்கள் வீதியில் வந்து போராடுறாங்க. அங்கங்கே எங்க நிலத்தை சிப்காட் தொழிற்சாலைக்கு பறிக்காதீங்க, எங்க வீட்டை இடிக்காதீங்க, எங்க நிலத்தை விமான நிலையம்னு பறிக்காதீங்க, விரிவாக்கத்துக்கு பறிக்காதீங்க, இப்படி போராடிக்கிட்டே இருக்கிறாங்க மக்கள் வீதிக்கு வந்து. ஆனாலும் நாங்க நல்லாட்சி கொடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றத நீங்க எப்படி பாருங்க? மக்கள் எல்லாம் வீதியில வந்து கோரிக்கை வச்சு போராடுகிற நிலைக்கு தள்ளி விட்டுட்டு அந்த போராட்டத்தை எதிர்கொள்கிற துணிவு கூட அந்த ஆட்சியாளர்களுக்கு இல்லை, மறைக்கத்தான் செய்யறேன். மனச்சான்று சொல்லுங்க, எவ்வளவு வெள்ள பாதிப்புன்னு யாராவது வெளியில சொல்லியிருக்காங்களா? இல்லை எடுத்துத்தான் காட்ட விட்டுருக்காங்களா ஊடகங்களை? அங்கங்க சின்ன சின்ன காணொலிகள் அங்கங்க வாழ்கிற மக்கள் அவங்கவுங்க அலைபேசியில் எடுத்து பரப்பணுமே தவிர வேற என்ன வந்திருக்கு? எல்லாத்தையுமே மறைக்கிறது தான். ஒரு சட்டத்துறை அமைச்சர் சொல்றாரு, கொலை பண்ணா நான் என்ன பண்ண முடியுங்க? காவலர்கள் 40 பேர் நிற்கிறாங்க அந்த வளாகத்துல. காவலர்கள் ஒரு விண்ணை நோக்கி சுற்றுக்கலாம், தரையில இலக்கு இல்லாம சுற்றுக்கெல்லாம் பயந்து ஓடி இருப்பாங்க. அந்த காட்சியை பார்க்குற படிக்கிற பிள்ளைகள், பள்ளிக்கூடத்துக்கு போற பிள்ளைகள், கல்லூரிக்கு போற பிள்ளைகள், வீட்டில் இருக்கிற பெண்கள், அவங்கெல்லாம் என்ன நினைப்பாங்க? வேலை வெட்டிக்கு போற நம்ம பிள்ளைகள், அக்கா தங்கச்சி எல்லாம் தனியா பேருந்தில் போய் திரும்புற பெண்கள்லாம் என்னவா நினைப்பாங்க? இந்த நாடு எதை நோக்கி போயிட்டு இருக்கு? அரசு அவங்க நோடு. நாடே 90 விழுக்காடு அவங்க நாடு தானே. என்னோட தாழ்மையான கோரிக்கை, இந்த தமிழ்நாடுங்கிற பேரை மாத்திட்டு இது ஐயா கருணாநிதி நாடுன்னு கூட வைக்கலாம். யாரு எதிர்க்க போறோம்? எதுக்கு அவர் பேரை வைக்கல? கழிப்பிடம் குடிப்பிடம், கழிப்பிடம் குடிப்பிடம் 2 தவிர எல்லாத்துக்குமே அவர் பேர் தான் வைக்கப்பட்டிருக்கு. வைக்கப்பட்டிருக்கா இல்லையா? வைக்கப்பட்டிருக்கா இல்லையா சார்? இந்த நாட்டில் மற்ற எந்த இடத்துக்கும் அவர் வேற தலைவர்கள் பேரை வைக்க தகுதி பெற்ற தலைவர்களே இல்லையா? ஈஆபி விஸ்வநாதன் யாருன்னு உங்களுக்கு தெரியுமில்ல? அன்னைக்கு நாங்கள் வந்து வணக்கம் செலுத்திட்டு போனோம். எத்தனை அரசியல் தலைவர்கள் வந்து அவருக்கு வணக்கம் செலுத்தணும்? எல்லா அடையாளங்களையும் மூடிடணும். தமிழனுக்கு எது எது பெருமை இருக்கோ, எவன் முன்னோன்னு, எவன் இந்த மண்ணுக்கு மக்களுக்குமா உழைச்சி போராடி செத்த பெருமை மிகு அடையாளங்கள் இருக்கோ அதையெல்லாம் மூடிடணும். பெரியாருக்கு பின்னாடிதான் எங்க இனத்துக்கு வரலாறு. அதுக்கு முன்னாடி எங்களுக்கு எழுதப்பட்டது தெரியாது, எங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை இல்லை, வரலாறு இல்லை. உலகமே சொல்லுது முதல் குடி தமிழ் குடி, முதல் மொழி தமிழ், 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த ஒரு இனம். நீங்க 50 ஆண்டுகளுக்கு பின்னாடி தானே என் வரலாறே சொல்றீங்க. இப்ப அதை விட்டுட்டு இப்ப நூலகமா ஐயா கருணாநிதி, பேருந்து நிலையமா ஐயா கருணாநிதி, எதுன்னு சொல்லுங்க, என்னன்னு சொல்லுங்க. ஜல்லிக்கட்டுக்கு ஒரு இதா, அது ஜல்லிக்கட்டு வளாகத்துக்கு அவருக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? எல்லாத்துக்கும் அவர் பேர் தான். பல்நோக்கு மருத்துவமனையா, அதுக்கு அவர் பேர் தான். இப்ப திமுக வந்து அமித்ஷாக்கு கண்டனம் அப்படின்னு ஒரு வார்த்தையில பண்ணிருக்காங்க. அங்க மத்தியில பாத்தீங்கன்னா அங்க இருக்காங்கன்னா அவர் பதவி விலகணும், மன்னிப்பு கேட்கணும் சொல்லியிருக்காங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இதுல 2 பேருமே சலித்தவர்கள் இல்லை, காங்கிரஸ் பிஜேபி. அதனால அம்பேத்கரை வந்து ஒரு உங்களுக்கு அனுப்பிட்டா உங்க அலைபேசியில அரசியல் சாசனத்தை வகுக்கும் போது நத்தையை விட மெதுவாக இயங்குகிறாருன்ட்டு நத்தை மேல அண்ணல் அம்பேத்கரை ஏற்றி வச்சு நேரு அவர்கள் சாட்டைட்டு அடிக்கிற கருத்துப்படம் இருக்குல்ல, கேள்விப்படம் அனுப்பிட்டா. அது யார் வெளியிட்டது? காங்கிரஸ். அம்பேத்கரை பேரை சொல்லி சில பிழைப்புவாதிகள் இங்க பிழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் பேச பெருமகன் யாரு? யாருன்னு சொல்லுங்க. அன்றைய கலைஞர். அவ அதை எப்படி சொல்றது? அன்றைய அமித்ஷா. எது ஒன்று இப்ப ஒரே நாடு ஒரே தேர்தலில் முதல்ல ஆதரிச்சு பேசுங்க ஆள் யாரு? கொண்டு வந்தது யாரு? காங்கிரஸ். அன்னைக்கு 1975 நினைக்கிறேன், ஒரே நாடு ஒரே தேர்தல், அதாவது இந்த சட்டசபை தேர்தலுக்கும் பாராளுமன்றத்துக்கும் ஒரே மாதிரி வந்தால் செலவு மிச்சமாகும் என்று அம்மையார் இந்திரா காந்தி ஒரு இடத்திலே நாங்கள் தீர்மானம் போட்டு அப்படின்னு பேசினது இருக்கு. வேலைக்கு உங்களுக்கு அனுப்பிக்கிட்ட எல்லாமே எங்க அப்பா நம்மாழ்வார் சொன்னதுதான் நான் உங்களுக்கு சொன்ன நினைக்கிறேன்.
மகனே, உலகத்தின் எந்த நச்சுத்திட்ட நாசத்திட்டத்துக்கு நீ வேர் தேடி போனாலும் அது அமெரிக்காவில் இருக்கும்டா. இந்திய நிலத்துல எந்த நச்சு திட்டத்துக்கு வேறு தேடி போனாலும் அது காங்கிரஸ் கிட்ட இருக்கும், அவங்க கையெழுத்துல இருக்கும். தமிழ்நாட்டில் எந்த நாசகார திட்டம் நச்சு திட்டத்துக்கு வேறு தேடி போனீங்கனாலும் அது ஐயா கருணாநிதி கையெழுத்தா இருக்கும், திமுக கையெழுத்தா இருக்கும். இது ஏதாவது ஆதாரப்பூர்வமாக எடுத்து அனுப்பணுன்னாலும் நான் உங்களுக்கு சேகரித்து அனுப்பிடுவேன். நாங்களாவது பிச்சை எடுக்கிறோம், நீங்கள் பிச்சை எடுக்கிறீங்க. ஒரு கேள்வி தானே, வெளிப்படையாக பேசுவோம். எனக்கு இஸ்லாமிய மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? அல்லாவுக்கு பொதுவாக நான் பேசுறேன்னு போடும். ஆனால் தொடக்கத்துல இருந்து நான் ஒரு உறவுக்கார பிள்ளையா அந்த அவங்க சொந்த மகனா நின்று சண்டை செய்யறது அவங்களுக்காக நான் தான். ஏன்னா எனக்கு எங்க தாத்தா காகிதம் இல்லத்தும் எங்க அண்ணன் பழனிபாவம் தான் என் முன்னத்தி ஏறு. இப்போ அந்த இடத்துல நான் ஓட்டுக்காக நிற்கிறதா இருந்தா இதையெல்லாம் யோசிக்க மாட்டேன். நான் நாட்டுக்காக நிற்கிறதுனால நீ போடாம போ, என் பிறவி கடமை நான் செய்வேன்னு செய்கிறேன். அப்படி சண்டை போடும்போது நீங்க ஓட்டு பிச்சை எடுக்கிறோம்னா, தம்பி அண்ணாமலைகிட்ட நான் அன்பா கேட்கிறேன், இஸ்லாமியர்களை எதிர்ப்பதை தவிர உங்க ஆள் மனதுல நீங்க கை வச்சு பேசுங்க. உங்க கட்சிக்கு அதாவது RSS இயக்கத்துக்கு இஸ்லாமிய மக்களை எதிர்ப்பதை தவிர ஒரு கொள்கை கோட்பாடு இருக்குன்னு நீங்க சொல்லுங்க. நீங்க ஏதாவது சொல்ல சொல்லுங்க. சமூக நீதியில எந்த விதத்தில் நாங்க குறைஞ்சிட்டோம். சமூக நீதிக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்? சமூக நீதி பேசுற நீங்கள் பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடு எப்படி கொண்டு எக்கனாமிக்கலி பேக்வேர்டுன்னு நீங்க சொல்றீங்க. நாங்க சோசியலி எக்கனாமிக்கலி பேக்வேர்டு. நீங்க இந்த இடஒதுக்கீடு முறை எதற்காக கொண்டு வரப்பட்டதுன்னு முதல்ல முடிவுக்கு வாங்க. ஒருவன் ஏழையா இருக்கிறான்னா என்ன இந்த தெருவில் நடக்க விடலை? ஏழையா இருக்கிறான் சீமான் அந்த குளத்துல குளிக்காதுன்னு சொன்னீங்க. நான் ஏழை, நான் கோயிலுக்குள்ள வராதுன்னு நீங்க சொல்லுங்க. நீங்க நான் தாழ்ந்த சாதி, இழி சாதி, ஈன மகன், என்னை பார்த்தா தொட்டா தீட்டுன்னு தானே நீ நடக்கவில்லை. அதுல தானே எனக்கு கல்வி, வேலை வாய்ப்பு, அரசியல் அதிகாரம் எல்லாத்தையும் பறிச்ச. அதன் அடிப்படையிலே திருப்பி தாங்கிற போராடி பெற்ற உரிமை தான் இந்த இடஒதுக்கீடு, வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம். ஒதுக்கீடுன்னு கூட சொல்லக்கூடாது. ஏன்னா நீ ஏற்கனவே இடம் தராம ஒதுக்குன, இப்ப இடம் கொடுத்து ஒதுக்குறேங்கிற. இடப்பகிர்வு, இடப்பங்கீடுன்னு தான் நீ சொல்லணும். இந்த ரிசர்வேஷன் கோட்டா போராடி பெற்றது இதுக்காக தான். திருப்பி நீ எக்கனாமிக்கலி பொருளாதாரத்தில் பின்தங்கிட்டான்னா பொருளாதார அளவுகள் மாறுமா மாறாது. இன்னைக்கு ஏழையா இருக்கிற சீமான் இல்லை ஏழையா இருக்கிற நீங்க நாளைக்கு அதானி அம்பானி ஆகலாம். ஆனா நான் அதானி அம்பானி ஆனாலும் நான் எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் பறையன் தான்னா இது வலிக்குமா? வலிக்க. நாட்டின் முதல் குடிமகன் ராம்நாத் கோயிலுக்குள்ள போக முடிஞ்சுதா? எங்க அப்பாவே சான்று. ஆக பெரிய இசை மேதைலாம் சொல்லக்கூடாது, இசை இறைவன், இசை அவதாரம். அவருக்கு நீங்க நாடாளுமன்ற ஒரு ராஜ்யசபா உறுப்பினர், மாநிலங்களவை உறுப்பினராக கொடுக்கும்போது PT உஷாவுக்கு, அப்பா இளையராஜாவுக்கு, இன்னொருத்தருக்கு யாருக்கோ கொடுத்துட்டு இந்த விளையாட்டு வீராங்கனைக்கு ஒன்று கொடுத்துருப்பான். அப்பாவை கொடுக்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, தலித்து ஒருவருக்கு கொடுத்துருக்கோன்னு இருக்கு. செய்தியில் வேணா நீங்க பார்க்கலாம். எங்க அப்பாவுக்கு தகுதி பார்த்து கொடுத்தியா, தலித்துன்னு கொடுத்தியா? அப்ப இவ்வளவு உயரத்துக்கு போய் தொட்ட ஒரு மகனுக்கே நீ சாதிய மேல அந்த இழிவை நீ போக்கம் இல்லையே, நீ எடுக்க மாட்டிய. அப்புறம் நீ சமூக நீதி எப்படி பேசுற? நீ என்ன உனக்கு சமூக நீதி இருக்கு? சமகால நீதி கூட கிடையாது. சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்குமா பிஜேபி? எடுக்க சொல்லுவாரா என் தம்பி அண்ணாமலை? எடுக்க சொல்லுவாரா? சொல்லுங்க. எடுக்குமா? காங்கிரஸ்ல சகோதரர் ராகுல் காந்தி இப்ப பேசுறா அப்படி. ஏன்னா நேத்தான் கட்சி ஆரம்பிச்சு இப்பதான் எதிர்கட்சியா வந்திருக்க மாதிரி பேசுற. எடுக்க மாட்டார்கள். பெரியார் பேரை சொன்னவர்களே எடுக்கலையே. இங்க எதுக்கு இவங்களுக்கு என்ன சமூக நீதி இருக்குது? தம்பி, ஒரு கோட்பாடு தான், எண்ணி கொடு, எடுத்து கொடுக்காத, அள்ளி கொடுக்காத, அளந்து கொடு. இதான கோட்பாடு. நீ கொடுக்கறதுக்கு நீ யார்? முதல்ல 10 பேர் இருக்க வீட்டுக்கு 10 பேர் சாப்பாடு அனுப்பு. அங்க 100 பேர் சாப்பாடு அனுப்பாத. 100 பேர் இருக்கிறதுக்கு 100 பேர் சாப்பாடு அனுப்பு. 10 பேர் சாப்பாடு அனுப்பாது. இதுதான் நீதி. மாறி அனுப்புனா அநீதி. அதான் இங்க நடக்கிற சண்டை. அது தெரியாம நீங்க சமூக நீதிக்கு நாங்க என்னைக்கு எதிர்த்தோம்னா நீங்க என்னைக்கு ஆதரிச்சிருக்கீங்க சொல்லுங்க. இல்ல நீங்க சொல்றது ஓட்டுக்காக நானும் எங்க அண்ணன் திருமாவளவனும் ஐயா, நான் எங்க அப்பா பாஷாவுக்கு நானும் ஒரு மூத்த மகன் போல நான் போயிட்டேன் ஒரு கடமைச்சு. எங்க அண்ணன் வரல, வன்னியரசு தம்பி அனுப்பிட்டு இரங்கல் அறிக்கை.
நீங்க எதுக்காக அவ்வளவு ஆயிரக்கணக்கான மக்களை கூட்டி வச்சு போராட்டம் நடத்துனீங்க? பாஷா எங்க அப்பா குண்டு வச்சது தப்பு, அதுல 50 பேர் செத்துட்டாங்க தப்பு. குஜராத்தில் பல ஆண்டுகளை கலவரம் நடத்தி ஆயிரக்கணக்கான மக்களை கொண்டு குவிச்சது யாரு? அது யாரு? அப்போது அந்த நாட்டை மாநிலத்தை ஆண்டு கொண்டிருந்த முதல்வருக்கும் உள்துறை அமைச்சருக்கும் தெரியாமலே, உள்ளாட்சித்துறை அமைச்சருக்கும் தெரியாமலே நடந்துருச்சா? அதுக்கு இறுதி கோத்தராக்கு சுப்ரீம் கோர்ட்ல இருக்கு உங்களுக்கு சம்பந்தம் இல்லைன்னு வந்துருக்கு. நீதிமன்றம் சொல் யாருக்கு சம்பந்தம்? நீதிமன்றம் சொல்லிடுச்சு. உங்கள் மனசாட்சின்னு ஒண்ணு இருக்குல்ல, அந்த மன்றம் சொல்லுதா? ஒருத்தர் தெரியாம நடந்துருச்சா? சொல்லுங்க தம்பி. இது நீதிமன்றம் சொல்லிடுச்சுன்னா ஏற்க சொல்லிடல. நீதிமன்றம் சொன்னதுக்கு தானே ஆளுநர் பதவி. எல்லாத்தையும் வெளிப்படையா பேசணும்னு நினைக்கிறீங்களா? தர்க்கம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? நீங்க தம்பி, நீங்க சொல்ல சொன்னா சொல்றாங்க. நீதிபதிகளை நியமிக்கிறது யாரு? தாகிருஷ்ணன் ஐயா, எங்க ஐயா கொலை வழக்கில் கூட தான் யாருமே கொலையாளி இல்லை விடுதலை. தன்னைக்கு தானே குத்திட்டு செத்துட்டாரா? இல்லை மக்களே அந்த கலவரத்தில் ஒருத்தர் வெட்டிட்டு செத்தாங்களா? எந்த நாட்டில் எங்கே இருக்கிறீங்க நீங்க? இங்க தீர்ப்புகள் தான் சொல்லப்படும் தம்பி. நீதி வழங்கப்பட்டதில்லை இந்த நாட்டில். இது தீர்ப்பு மன்றங்கள் தான், நீதிமன்றங்கள் கிடையாது இந்த நாட்டில். அது சொல்லப்பட்டிருச்சுன்னு தான் தெரியுமே. பல்கீஸ் பானு பாலியல் வன்கொடுமை வழக்கில் கூட தான் எல்லாரும் விடுதலை ஆயிருக்கிறாங்க. அதையெல்லாம் அவங்க கண்டிப்பாங்களா? தம்பி அண்ணாமலை நானும் எங்க அண்ணனும் ஓட்ட பொறுக்கிறோம். அவர் யாரோட ஓட்ட பொறுக்க அந்த பேரணியை நடத்துங்க. நாங்க 2 பேரும் இஸ்லாமிய மக்களின் ஓட்ட பொறுக்க. அதுல வெளிப்படையா சொல்றேன், என் தலைவன் மேலே ஆணையா சொல்றேன், அவங்க எனக்கு ஓட்டு போட்டதில்லை, இதுவரை போட்டதில்லை. இனி போடுவாங்களாங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும். அவங்க 5 கடமையில 6வது கடமை திமுகவுக்கு போடுறதுன்னு முடிவு எடுத்துட்டு இருக்கும்போது, எங்க இறை தூதரே வந்து திமுகவுக்கு போடாதீங்கன்னாலும் நீங்க இறை தூதரே இல்லைன்னு என் மக்கள் சொல்லுவாங்களே ஒழிய, அது அவங்கள பொறுத்த வரைக்கும் நான்லாம் பிஜேபியின் பி டீம். அது ஏ டீம் யாருன்னு கேளுங்க. நான் பி டீமா? ஏன் ஏ டீம் திமுகவாக இருக்கிறதுனால நான் பி டீம் ஆகிட்டேன். அதான் நீங்க பேசல, இப்ப நான் பேசி அது பயனு. இப்ப நடிகர் விஜய் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த 1000 இளைஞர்களை தேர்வு நீங்க போறீங்களா? மாவர போயிட்டு தம்பி, அவர் 1000 இருந்தாலும் அவர் எனக்கு தம்பி. அதோட விடுங்க, அவரை போய் சும்மா ஆகுனா இழுத்து கொண்டு வந்து நீங்க ஏன் திமுக உண்மையிலே யாருக்கு பயப்படுது? யாருக்கு பயப்படுது? அதிமுக கூட இல்லை. எனக்கு தான் அதை ஆடியோ ரிலீஸ் பண்ணும், அங்கே போயிருச்சுங்க. ஒரு 2 பேர் நான் விரட்டி விட்டா அதை சேர்த்து வச்சுக்கிட்டு 2000 பேர் சேர்ந்தாருங்க கூண்டோட காடி. அது அப்படி இப்படின்னு ஏதோ பண்ணிட்டு விட்டு தொலைங்க. நீங்க உங்களுக்கு ஒன்று சொல்றேன், என்னை எதிர்க்கிற எல்லாரும் என் எதிரிகள் இல்லை. நான் யாரை எதிர்க்கிறேனோ அவங்க தான் என் எதிரி. நான் பிறக்கும் போதே கருவில் இருக்கும்போது இவன் தான் எதிரின்னு குறிச்சுதான் பிரசவமானேன். அதனால நீங்க இனிமேல் எனக்கு ஒரு எதிரி பிறந்து வர வேண்டிய தேவையில்லை. ஏற்கனவே ஃபிக்ஸ். அதை போய் பேசிட்டு இருக்க வேண்டியதில்லை. போராடக்கூடிய உங்க கட்சியில இருந்து மாவட்ட நிர்வாகம் விலகியிருக்காங்க. உங்களோட லட்சியம் அது இல்லைன்றது விலகியிருக்காங்களா? நாங்க விலைக்கு அனுப்பியிருக்கோமா? அப்போ ஒரு டைம் கொடுத்துருந்தாங்க உங்களுக்கு. ஆனா சொல்ல இந்த அறிவிப்பு சொல்லி விலகியிருக்காங்க. பரவாயில்ல, அவங்க நேரம் முடிஞ்சிருச்சு, போயிட்டாங்க. இப்ப அவங்க ஒரு உயர்ந்த லட்சியத்துக்காக தொடங்கியிருக்காங்கல்ல, அந்த லட்சியத்தை அவர் அடைய நான் வாழ்த்துறேன் தானே. கட்சிக்குள்ள மதிப்புனா எப்படி கொடுக்கறது தங்கச்சி? நீங்க என்னவா பேட்டி கொடுத்தீங்க? பேட்டி கொடுக்கும்போது நான் மண்டல செயலாளர், நான் மாவட்ட செயலாளர், அதை விட என்ன உனக்கு மதிப்பு கொடுக்கணும்? அதை விட என்ன மதிப்பு கொடுக்கணும்னு சொல்லுங்க. எப்படி கொடுப்பீங்க? கட்சிக்குள்ள எங்களை வளர விடலைன்னு, கட்சிக்குள்ள உங்களை வளர விடுறதுன்னா எப்படி வளர விடுறது? கட்சியை வளர்க்க விடலை அப்படிங்கிறது ஒரு குற்றச்சாட்டு. கட்சிக்குள்ள எங்களை வளர விடலைன்னா அது எப்படி குற்றச்சாட்டா பாக்குறீங்க? உலகத்துல இப்படி ஏதாவது குற்றச்சாட்டு? பைத்தியக்கார, கட்சி வளர்ந்தாதான்டா நீ வளர முடியும். கட்சியின் வளர்ச்சிக்கு பாடுபடாம கட்சிக்குள்ள 4-5 பேரை சேர்த்து வச்சுக்கிட்டு நான் தான் கட்சின்னு காட்டிக்கிட்டு போறத எப்படி கட்சிக்குள்ள எப்படி அனுமதிப்பிய? சர்வாதிகாரமா இயங்கலைன்னா இந்த கட்சி என்னைக்கோ சல்லி செல்லியா போய் கதை கந்தலா இருக்கு. தங்கச்சி
60 பேர் போகிற பேருந்துனாலும் ஒரு ஓட்டுநர் தான் ஓட்டணும். 1000 பேர் போகிற கப்பல்னாலும் ஒரு மாலுமி தான் ஓட்டணும். ஆளாளுக்கு ஓட்ட தெரியும்னு ஓட்டினா கப்பலுங்கரை சேராது, பேருந்து ஊர் போய் சேராது, தங்கச்சி சுடுகாட்டுக்கு தான் போகும். புரியுதா? இப்போ தான் நீங்கள் தனித்தனியாக போய் கட்சி கட்டிட்டியல்ல. இப்போ நடத்தி பார்க்கும்போது தெரியும் சீமான் எவ்வளவு பெரிய தலைவன். எப்படி தெரியும்? ஆஹா, அப்படிதான் தெரியும். இப்போ தானே தெரியும் நான் யாருன்னு. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அதனால ஆசீர்வதித்து வாழ்த்தி அனுப்புகிறேன். போங்க, மகராசனா இருங்க. நீங்கள் எல்லாரும் குறை சொல்லிட்டீங்க. அதே திருப்பி நான் உங்களையெல்லாம் பார்த்து ஒரு குறை சொன்னால் எவ்வளோ நேரம் ஆகும்? என்னை பற்றி சொல்ல உங்களுக்கெல்லாம் குறை இருந்த மாதிரி உங்களை பற்றி சொல்ல எனக்கு குறை இருக்குமா இருக்காதா? இப்போ இது இந்த இடத்துல இருக்கிற எனக்கு அது சரியா இருக்குமா? சரி, எது சரியோ அதை செய்யுங்க, அவ்வளோதான். கோயில்ல பக்தர் தகுந்தலா ஒரு ஐபோன் வந்து போட்டாரு. முதலாவது அது வாங்க அவர் ட்ரை பண்றாரு. நிறைய நடைமுறை சிக்கல்கள். அதை எப்படி சிரிச்சுக்கிறதா அழுதுகிறதான்னு தெரியல. ஒருவேளை எங்க இறை முருகன் ஒருவேளை ஐபோன்ல பேசணும் யார்கிட்டன்னு ஆசைப்பட்டாரா? வள்ளிட்டு பேசுறது. தங்கச்சி, இவர் நம்மால் காணிக்க செலுத்தும் போது ஒன்று இடது கையில் அலைபேசி வச்சுக்கிட்டு போட்டிருக்கலாம். சரி, போட்டாரு. அதை எடுத்து அவர் அலைபேசி தானே உறுதி எடுத்து கொடுத்து விட்டுருக்கணும். அதுக்கு என்ன இது முறை இருக்கு, ஒழுங்கு இருக்கு? அதுல டேட்டா வேணா எடுத்துட்டு போங்க. டேட்டா வேணா வாங்கிட்டு போங்க. போன யாருக்கு வச்சு என்ன பண்ண போறாங்க? வித்து உண்டியில காசா போடுறாங்களா? இல்ல என்ன பண்ணுவாங்கன்னு இருக்குல்ல. அவங்களுக்கு சட்டத்துல இல்லையா அந்த மாதிரி உண்டியில எதுவும் சட்டம்? திருப்பூர் முருகன் கோயிலுக்குன்னு தனி சட்டம் இருக்கா? உண்டியில காசு போட்டா படம் பார்த்து கட்டு போறதா? பாளையத்தம்மனா? இந்த குழந்தை உள்ள போட்டீங்க, இந்த குழந்தை நீ எங்களுக்கு தான் அப்படின்னு. சரி, ஒரு குண்டை போட்டுட்டாரு அவரு. சிரிக்காதே. ஒரு 10 நாள் ஒரு வெடிக்கும் போது இல்ல போட்டீங்க வந்து எங்களுக்கு தான், நீங்க போங்கன்னு சொன்னீங்கன்னா ஐயோ கால கொடுமை. பாஜகவினராலதான் நாட்டு மக்களுக்கு ஆபத்து இருக்கு. சும்மா 19 ஆபத்து இருக்குன்னு சொல்லிட்டு கூடாது. யாரால யாருக்கு ஆபத்து? என்ன ஆபத்து? உளவுத்துறை யார்கிட்ட இருக்கு? ரா யார்கிட்ட இருக்கு? இன்டெலிஜென்ஸ் வச்சுக்கிறீங்க, ரா வச்சுக்கிறீங்க, எல்லாம் வச்சுக்கிறீங்க, விஜிலன்ஸுங்கிறீங்க, அதுன்றீங்க, இதுன்றீங்க, அவ்வளவு பெரிய இராணுவ படை வச்சுக்கிறீங்க. எங்க உயிருக்கு ஆபத்துங்கிறீங்க. ஏன் நாட்டாளுற பெருமக்கள் உங்களுக்கே ஆபத்துனா சாதாரண எங்களுக்கு என்ன நடக்கும்? சும்மா வாய்க்கு வந்ததை பேசிட்டு கூடாதுங்கச்சி. ஆபத்துனா யாரால ஆபத்து? எதனா ஆபத்துனா ஏன் நடவடிக்கை எடுக்கல? தீவிரவாதி ஊடுருவிட்டார்கள்னு பேசுறதுக்கு ஒரு நாட்டில் எதுக்கு இவ்வளவு கட்டமைப்பு, இவ்வளவு அதிகாரம்? தீவிரவாதி ஊடுருவும் போது என்ன பண்ணிட்டு இருந்தான்னு கேட்டா பதில் வச்சிருக்கியா? ஒரு வாயில் காவலன்னு நீங்க எதுக்கு போடுறீங்க? வாட்ச்மேனை திருடன் வரும்போது தடுத்து பிடிக்கவா, வந்து திருடிட்டு போகும்போது விரட்டி பிடிக்கவா? சொல்லுங்க, நீங்க எதுக்கு போட்டிருக்கீங்க? சும்மா வந்து சொல்றது எங்களுக்கு பாதுகாப்பு. நாட்டின் பிரதமரே எனக்கு இப்போ உயிருக்கு ஆபத்துங்கிறாரு. அப்ப அவருக்கு கீழே வாழ்ற குடிமக்கள் எங்க உயிருக்கு என்ன பாதுகாப்பு இருக்கும்? சும்மா ஏதாவது பழி போடுறது. யாரால ஆபத்துன்னு சொல்றதுன்னா இஸ்லாமியர்களால ஆபத்து. இஸ்லாமியர்களுக்கு வேலையே தினம் கொண்டுகிட்டே வர்றதுன்னா உங்களுக்கு ஒரு கோட்பாடு இருக்கா? பிஜேபி RSSக்கு ஒரு கோட்பாடு இருக்கா? எதுலையாவது உறுதியா இருக்கீங்களா? நாட்டிலே அதிகப்படியா ஏற்றுமதி செய்யற கறி எது தங்கச்சி? மாட்டுக்கறி. பீஃப் எக்ஸ்போர்ட் ஹே, இந்துஸ்தான் இஸ் நம்பர் 1 ஹே. நான் சொல்லும்போது சிரிச்சிங்க, அவரே சொல்லிட்டாரு. அதிகப்படியா அந்நிய செலாவணியை வருவாயை தருகிற ஒரு இது மாட்டுக்கறி ஏற்றுமதி தான். இந்த மாட்டுக்கறியை ஏற்றுமதி செய்யப்படுகிற நாடுகள் எது? யாராவது சொல்லுங்க. அவ்வளவும் இஸ்லாமிய கிறிஸ்தவ நாடுகள். மறுக்கிறீங்களா, ஏற்கிறீங்களா? அப்ப இஸ்லாமியனுக்கு கறி அனுப்பி விடுவேன், ஊட்டி விடுவேன். கிறிஸ்தவனுக்கு கறி அனுப்பி விடுவேன், அவன் கொடுக்குற காசை வச்சு இது பண்ணுவேன். அதே கறியை உள்ளவன் சாப்பிட்டா கொண்டு விடுவேன். இது ஒரு சட்டம். நான் மாட்டுக்கறி சாப்பிட்றத விட்டுறேன், என் உணவை உறுதி செய். அப்புறம் நான் எதை சாப்பிடணுங்கிறத முடிவு செய். அதானே ஆட்சியாளனுடைய கடமை. பட்னி போட்டுறேன். நான் நண்டை திங்கிறேன், நத்தையை திங்கிறேன், எலியை கூட திண்டு, பூனையை கூட திண்டு போறேன். உனக்கு என்ன? நீங்க வெங்காயம் வெள்ளை பூண்டு கூட தான் திங்க மாட்டேங்கிறீங்க. நாங்க ஏதாவது கேட்கிறோமா? சொல்லுங்க. எந்த கோட்பாட்டில் நீங்க சரியா இருக்கிறீங்க? உங்களுக்கு நாட்டை பத்தியோ மக்களை பத்தியோ கவலை கிடையாது. சாமின்னு பேசிட்டு இருந்தீங்க. வாழ்கிற பூமியை பத்தி ஒரு நொடி கவலைப்பட்டிருக்கீங்களா? நீங்க இந்த மலையை வெட்டி கொண்டு போறதை பத்தி உங்க கவலை?
மணலை அள்ளி விற்கிறத பத்தி கவலை, நச்சு ஆலைகளை நிலமெங்கும் நிறுவி புவி வெப்பமானது, காற்று மாசுபட்டது, பருவநிலை மாற்றம், அதை பற்றிய கவலை ஒண்ணும் கிடையாது. இஸ்லாமியனை எழுத்துறணும். என்னமோ பாபர் எல்லாரையும் விட்டுட்டு போன மாதிரி. இங்க இருக்கிற இஸ்லாமிய யார் இஸ்லாமிய? நேத்து யாரு? என் தம்பி யுவன் சங்கர் ராஜா. இன்னைக்கு யாரு? இந்த மாதிரி ஒரு நாடை நீங்க பார்த்திருக்கீங்களா? என் தம்பி யுவன் சங்கர் ராஜா இஸ்லாத்தை ஏற்றுட்டாருங்க. இப்ப ஒரு சிறுபான்மைங்க. என் தம்பியை பெத்த எங்க அப்பா இருக்காருல இளையராஜா, அவர் பெரும்பான்மைங்க. ஒரு நாட்டை பத்தியெல்லாம் எப்படின்னு புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது? ஏஆர் ரஹ்மான் இருக்கார்ல என் அன்பு சகோதரர், அவர் சிறுபான்மைங்க. அவருடைய சொந்த அக்கா பையன் இருக்காருல்ல என் தம்பி ஜிவி பிரகாஷ், அவர் பெரும்பான்மைங்க. இந்த கொடுமை உலகத்துல இந்த நாட்டை தவிர ஏதாவது எங்கேயாவது இருக்கிறதில்ல. மதத்தை வச்சு மனிதத்தை கணக்கிடுறது உலக நாட்டுல எந்த நாட்டு வரலாறு இல்லை. இந்த நாடு ஒண்ணுதான். கொடுமை.